அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைலத்துல் கதரை பற்றி அறிவிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்பொழுது 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை அறிவிப்பதற்காக நான் வந்தேன். அப்பொழுது 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அதன் காரணமாக அது எந்த இரவு என்ற விளக்கம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2023. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1000 மாதங்களை விட சிறந்தது லைலத்துல் கத்ர். அந்த இரவில் ஒரு மனிதர் நின்று வணங்கினால் அவர் 1000 மாதங்கள் நின்று வணங்கியதை விட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இரவின் சிறப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட இரவு எது என்ற விளக்கம் மறக்கடிக்கப்படுவதற்கு 2 முஸ்லிம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டதே காரணம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்வதால் பல நன்மைகளை நாம் இழக்க நேரிடும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மேலும் இந்த ஹதீஸின் முடிவில் அது மறக்கடிக்கப்பட்டது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் விளக்கம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குமேயானால் அந்த இரவில் மட்டும் பலர் வணங்கிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அது எந்த இரவு என்பது மறக்கடிக்கப்பட்டதோடு அந்த இரவை தேடுவதற்கான வழியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பதே அன்னலாரின் வழிகாட்டுதல். இதை கொண்டு அந்த இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளிலெல்லாம் மனிதர்கள் லைலத்துல் கத்ரை தேடி வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இதையே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையாக இருக்கக்கூடும் என்று கூறியிருப்பார்களோ என யோசிக்க தோன்றுகிறது. உண்மையான விளக்கத்தை அல்லாஹுவே அறிந்தவன்.